ஸ்தோத்திரம். நான் கடந்த 3 வாரமா அந்த புத்தி இல்லாத கன்னிகை, புத்தி உள்ள கன்னிகைகளை குறித்து பேசினேன். ஆனா இந்த வாரம் நான் ஸ்தோத்திரம், இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் 3 வாரம் அடுத்தது ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, இந்த வாரம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து பேசுவேன். அதே போல வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து பேசுவேன். அல்லேலூயா. 4 வாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா நம்ம அநேக நேரத்துல வருகை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தை குறித்து கேட்கிறோம், ஆசீர்வாதத்தை குறித்து கேட்கிறோம், நன்மைகளை குறித்து கேட்கிறோம், பாவத்தை குறித்து நம்ம கேட்கிறோம், பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணம், அவருடைய அடக்கம் பண்ணுதல், உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு என்ன பண்றது இல்ல, சரியா தெரிகிறது இல்ல. நம்முடைய ரட்சிப்புக்கு முக்கிய காரணமே இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இந்த வாட்டி நான் ஒரு கதுசித்தமா இந்த 4 ஆராதனையில நான் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 20ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி என்னன்னா ஸ்தோத்திரம், அது உயிர்த்தெழுதல் ஆராதனைன்றதுனால கதுசித்தமான உயிர்த்தெழுதல் ஆராதனையில உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு தெரியணும். உயிர்த்தெழுத வல்லமை எப்பேற்பட்டது, உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன கிடைச்சது எல்லாம் நமக்கு தெரியணும். அதனால ஒரே வாரம் மட்டும் உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு நான் பேசிட்டு அடுத்த வாரத்துல வேற பிரசங்கத்தை எடுக்காம கர்த்தருக்கு சித்தமானால் உயிர்த்தெழுதலை குறித்து கொஞ்சம் விலாவரியாக ஒரு 2-3 வாரம் அல்லது 5 வாரம் 6 வாரம் கூட உங்களோடு கூட நான் பேச விருப்பப்படுகிறேன். இந்த 4 வாரம், இந்த வாரத்திலிருந்து அடுத்த ஒரு 3 வாரம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை குறித்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நம்ம அறியா இருக்கிறதால தான் இயேசுவுக்கு நம்ம நன்றி சொல்றது இல்ல, அவருடைய ரத்தத்திற்கு நன்றி சொல்றது இல்ல. ஆண்டவரே உணவு கொடுத்தீங்களே, வயிறு நிறைய என்ன கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்களே, ட்ரெஸ் கொடுத்தீங்களே, போக்கும் போதும் காத்தீங்களே, திரும்பும் போதும் காத்தீங்களே, ஆண்டவரே ஆபத்து விபத்து பிரச்சனை போராட்டத்துக்கு காத்தீரே, இதுக்குதான் நம்ம நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளை அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்ததை, அவர் எனக்காக பட்ட பாடுகளை நம்ம யோசிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாது. அதை நம்ம சிந்தையில கொண்டு வரணும். சொல்லுங்க, நம்முடைய சிந்தையில கொண்டு வரணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நம்ம அறிந்திருக்கணும். உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய சுகத்திற்கு, உன் சாபம் தீர ஸ்தோத்திர நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்காக ஒரு பரிசுத்தமாக்கப்பட காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆமென். சரி, நான் அப்படியாக யோசித்து கொண்டு இருக்கும் போது எதை பேசணும் அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் எனக்கு 4 காரியத்தை காட்டினார். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை காரியம்? 4 காரியம். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள் எப்ப ஆரம்பிக்குதா? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள் 4 விதத்துல இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். 4 விதம்ன்றத காட்டில 4 இடத்துல இருக்கு. முதலாவது என்னன்னா ஸ்தோத்திரம், அவருடைய பாடு, சிலுவையின் பாடு எங்க ஆரம்பிக்குதுன்னா கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? கெத்செமனே தோட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு ஆரம்பிக்குது. 2வது அவருடைய பாடு அப்படியே தொடர்ந்து கொல்கொதா பாதையில் அவருடைய பாடு தொடங்குது, தொடர்ச்சியாய் போகிறது. அந்த கொல்கொதா பாதையில் அவர் போகிற போது அந்த பாடு இன்னொரு இடத்துல போய் சேருகிறது. எங்க என்று சொன்னால் அரண்மனையில. சொல்லுங்க பார்க்கலாம். அரண்மனையில எங்க சேருது? ஓ, அரண்மனையில போய் சேர்ந்துச்சா? அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையிலிருந்து அந்த பாடு, அந்த சிலுவை பாடு எங்க போகுதுன்னா சிலுவைக்கு போகிறது. அத்தோடு அந்த பாடு முடிகிறது. புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா.
அது சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய பாடு எங்க ஆரம்பிக்குதுன்னா கெத்செமனே தோட்டம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 37 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த இடத்துல தான் பாடு தொடங்குது. எங்க? கெத்செமனே தோட்டத்துல தான் பாடு தொடங்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் கொல்கொதா பாதைகளை போகும்போது அவர் அம்மா சிலுவை சுமந்து கொண்டே போனார். அவர் போகிற பாதையில என்ன பண்ணிட்டு போனாரு? சிலுவையை சுமந்து கொண்டே போனார். அவர் போகிற பாதையே கொல்கொதா பாதையில ஒரு பக்கம் செதை விழுந்து கொண்டு இருக்கிறது, ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறது, சேவர்கள் அடித்துக் கொண்டு வருகிறார்கள், ஒரு பக்கத்துல தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறார். இவையெல்லாம் அந்த சிலுவை பாதைகளே கொல்கொதா பாதைகளே நடக்கிறது. படிங்க அந்த வசனம், லூக்கா 23:26. ம் 26 அப்படிங்க. போதும். பாருங்க, ரெண்டாவது என்னன்னா சிலுவையை சுமந்து சிலுவை பாதையில அவர் போனாரு. மூணாவது பாத்தீங்கன்னா யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசுவை பாருங்க, அரண்மனையில அங்க அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது, பாடு ஆரம்பிக்குது. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 15:25 படிச்சு பாத்தீங்கன்னா சிலுவையிலே அவர் அறையப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். என்னதுங்க? சிலுவையிலே அறையப்படுற இந்த வார்த்தைகளை நீங்க கூர்ந்து கவனிச்சுன்னா இங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புரியாது. இயேசு கிறிஸ்துவின் பாட நீங்க அறியவும் முடியாது, அவருக்காக நீங்க ஒன்னையும் செய்யவும் முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் பாடுகள், அவருக்கு கெத்செமனே தோட்டத்துல ஒரு விதமான பாடு, கொல்கொதா பாதையிலே ஒரு விதமான பாடு, அரண்மனையிலே 4 விதமான அரண்மனையில அவர் இருக்கிறார். அடுத்த வாரம் சொல்லுவேன். 4 விதமான அரண்மனைகளை சென்றாரு. யார? அண்ணா அரண்மனை, காய்பா அரண்மனை, பிளாத் அரண்மனை, ஏரோதன அரண்மனை. இந்த அரண்மனை எல்லாம் போகும்போது அரண்மனையில் போயிட்டு உட்கார்ந்து எல்லாம் பிரியாணி அது அடிக்கல, அவரு சாப்பிடல. இல்ல வந்துட்டார் ராஜாதி ராஜா, அந்த சராசரங்களை படித்த ஆண்டவர் வந்துட்டார், உட்கார வச்சு அவர் என்ன பண்ணல? மதிப்பு கொடுக்கல. அவர் பட்ட பாடுகள் அங்கு பயங்கரமா இருக்கிறது. கடைசியா சிலுவையிலே சென்று நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த இடத்துல மகா வேதனை அனுபவிச்சு தம்முடைய முழு சொட்டு ரத்தத்தையும் நமக்காய் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். முதல் இந்த வாரம் எதை பார்க்க போறோம்னா கெத்செமனே தோட்டத்துல அவர் நமக்காக பட்ட பாடை குறித்து சொல்ல போறேன். யாருக்கெல்லாம் சொன்னது இதுவரையும் புரிஞ்சுது? அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சுதுப்பா? புரியலன்னா கஷ்டம், அதனாலதான் நாங்க கத்துறது. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, எடுத்து படிங்க பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பாருங்க, இந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவர் திருவிருந்து கொடுத்து முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா எங்க வர்றாருன்னா சிலுவையிலே மரிக்கும்படியாக, அதற்கு ஆயத்தப்படும்படியாக எங்க வர்றாருன்னா கெத்செமனே தோட்டத்துக்கு வர்றாரு. அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச காரியம் என்னன்னா, முதலாவது அவருக்கு என்ன பாடு வந்ததுன்னா, எடுங்க பார்க்கலாம் 26:37. பேதுருவையும்
செபதேவின் குமாரர் 20 கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு வந்த பாடு என்னன்னா துக்கம். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் துக்கம் சொல்லுங்க. தூங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க துக்கம். பரவாயில்ல, நீதான் தூங்குறியா? சரி, ஓகே, பரவாயில்ல, எல்லாம் விழிப்பா இருக்கிறீங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன துக்கம் அவருக்கு இருந்ததுன்னா 38ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. எங்க சாதாரண துக்கம் அல்லங்க, சிலுவை பாடு சாதாரணமானதல்ல, அது மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இப்ப நம்ம வீட்டுல நமக்கே மறிக்க போறோம் என்றதான ஒரு நிலை நமக்கு இருக்குமானா நமக்கு எப்படி இருக்கும்? யாரும் அந்த வழியில போனது கிடையாது. ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா அருமையானவர்களே, அவர் துக்கத்தை அனுபவிக்கிறார் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில முதலாவது பாடுகளின் ஆரம்பமே என்னன்னா துக்கம்தான்ப்பா. அவர் யாருக்கெல்லாம் துக்கப்பட்டாருன்னா, ஸ்தோத்திரம், ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். போதுமா? பாருங்க, துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். இது சிலுவை பாடு குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அருமையானவர்களை, இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். மரண துக்கம். வேதத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா அநேகர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தானே, அவர் ஏன் துக்கம் பண்ணோம்? வேதத்துல பாத்தீங்கன்னா சோத்ரா அவர் 100% அவர் தேவனா இருந்தார், 100% பாத்தீங்கன்னா அவர் மனிதனா இருந்தார். அவர் பாடுபடும் போது தெய்வமா இல்ல, மனிதனா இருந்தார். அதனால அவர் பாடுபட முடிஞ்சது, எல்லாரும் அவரை தொட முடிஞ்சது, அடிக்க முடிஞ்சது, முள்ளில் சூட முடிஞ்சது, சிலுவை தூக்கி வைக்க முடிஞ்சது. தேவனா இருந்தால் ஒருத்தர் என்ன பண்ணிருக்க முடியாது, ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. அதனால்தான் தன்னை என்ன பண்ண, ஆட்டுக்குட்டியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் அந்த மரண துக்கம் வந்தாதான் தெரியும். பாருங்க, அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தாரா அப்பா. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 53 ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அருமையானவர்களே, நீங்க துக்கமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவரே ஏற்கனவே மரண துக்கத்தில் இருக்கிறாரு. அந்த மரண துக்கத்தோடு கூட நம்முடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எப்படி? நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நம்ம சிரிப்போடு பிரசங்கம் பண்றோம், இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திர காரணம்னா அவர் தான் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக துக்கங்களோடு கூட இருக்கிறோம். ஆனா அந்த துக்கம் இயேசுவுக்கான துக்கமா இல்லையே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அந்த துக்கம் ஸ்தோத்திரம் என்ன துக்கமா இருக்கணும்னு சொன்னா, ஸ்தோத்திரம் இயேசுவுக்காக விசுவாசமா ஜீவிக்கிறதுனால வருகிற துக்கம். எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்காக அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை காட்டில் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற அந்த பொன் சோதிக்கப்படும். அந்த சோதனை நேரத்துல விசுவாச சோதனையில் வரும்போது அந்த சோதனையினால் வருகிற துக்கம். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது அவருக்கு துக்கம் வந்தது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப என்ன பண்றீங்க, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும். நீங்க இப்ப துக்கப்படுறீங்க, பலவிதமான பிரச்சனையோடு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மரிச்சிட்டேன் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பிரசவ காலத்துல பிரசவம் நேரிடும் போது ஒரு ஸ்திரீ குழந்தை பெறும்போது துக்கப்படுறா. பிறகு என்ன வேணா குழந்தை பெற்று எடுத்து அவன் என்ன பண்றாரா, அவள் துக்கம் எப்படி மாறுது? எப்படி மாறுது? சந்தோஷமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா.
அப்ப தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுகிறது, அது தேவனுக்கு ஏற்ற துக்கம். சொல்லுங்க பார்க்கல, என்ன துக்கம் இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த துக்கம் என்னன்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம். மனிதனுடைய பாவத்துக்காக துக்கப்பட்டாரு. மனிதனுடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரால சொல்ல முடியும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். எப்படி? உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்? நம்ம துக்கத்தை அவங்கள இறக்காம இருந்தா போதும். இந்த காலத்துல மனுஷன் கெட்டவனா இருக்கிறான். எப்படா தான் காரியத்தை மற்றவங்க மேல செலுத்தலாம் தான் இருக்கிறான், தவிர மற்றவங்க பிரச்சனை ஏற்கிறவனாக இல்ல. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துக்கத்தை, நம்முடைய துக்கத்தை எல்லாம் சுமந்தார். அந்த துக்கத்தை, மரண துக்கம், அவருக்கே மரண துக்கம். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவன் சொன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இந்த விசுவாசிகளே பாத்தீங்கன்னா, ஊழியக்காரன் கூட பாத்தீங்கன்னா, நானே துக்கம் துக்கம் வருங்க. விசுவாச பாதையில போகும்போது துக்கம் வரும். ஒரு தேவைகள் சந்திக்கப்படல அப்படி சொல்லப்படும் போது ஐயோ இல்லையே துக்கம் வரும். அது இயேசுவுக்கா வர துக்கம். ஆண்டவருக்காக ஒரு சில பாடுகள் வரும். அந்த பாடுபடும் போது ஐயோ இந்த பாடு வேதனையா இருக்குன்னு ஒரு துக்கம். ஆண்டவருக்கு விரோதமா எதையாவது செஞ்சுட்டு ஐயோ ஆண்டவர் கோச்சிப்பாரு, ஆண்டவர் ஸ்தோத்திரம் இதை குறித்து ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம், மனம் திரும்பலுக்கான துக்கம் பட வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, கெத்செமனே தோட்டத்துல அவர் செஞ்சது என்ன தெரியுமா? துக்கப்பட்டார். சொல்லுங்க, துக்கப்பட்டார். துக்கப்படும் போது, மரண துக்கப்படும் போது கூடவே என் துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் துக்கத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸ்தோத்திரம், இது விசுவாசிக்கும் போது அந்த காரியம் வரும். ரெண்டாவது காரியம் பாருங்க, அதே 37, 26, 37 கெத்செமனே தோட்டத்தில் நடந்த காரியம் என்ன? பேதுருவையும் ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் துக்கப்பட்டாரு, ரெண்டாவது என்ன பண்ணார்னா வியாகுலப்பட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது பாஸ்டர், எனக்கு வந்துச்சு, வேதனை வந்துடும். வியாகுலப்பட்டார். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து எதை பட்டாருங்க? ஆமா, ஸ்தோத்திரம். மார்க் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, சரி அதை விட்டுலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, வியாகுலப்பட்டார். இந்த வியாகுலம் எப்படி வரும் தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த வியாகுலம் எப்படி வரும் தெரியுமா? வேதம் சொல்லுது, ஆதியாகமம் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 42, 21. 42, ஆதியாகமம் 42, 21. தம்முடைய சகோதரருக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை கண்டு. போதும் பாருங்க, இங்கே ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனுக்கு செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவனுடைய மன வியாகுலத்தை கண்டு. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு வியாகுலம் எப்படி வரும்னா, மற்றவங்க துரோகம் செய்யும் போதுதான் வியாகுலம் வரும். நம்பனவை ஏமாத்தும் போதுதான் வியாகுலம் வரும். நல்லா நம்பினாரு. யார? யூதாஸ். நல்லா நம்பினாரு. வந்த என்ன பண்ணிட்டான்? கழுத்து பார்த்துட்டான். கபோதி கழுத்தை என்ன பண்ணிட்டான்? கழுத்து. அதை நினைக்கிறாரு. அவருடைய யோ இவனை என்னை காட்டி கொடுக்க போறானே. ஒரு நல்ல ஆட்கள் நமக்கு நல்லா இருக்கும் போது திடீர்னு நமக்கு விரோதமா ஏதாவது ஏமாத்தக்கூடிய காரியங்கள் செய்யும் போது அங்க நமக்கு என்ன வரும்னா வியாகுலம் வரும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. அவரிடத்தில் அற்புதம் பெற்றுக் கொண்டாங்க. அங்க ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க எல்லாம் என்ன தேடி வந்தீங்களாடாப்பா,
தடி எடுத்துட்டு வரீங்க, கத்திய பட்டயத்தை எடுத்துட்டு வரீங்க. நாங்க உங்க தெருவில் போன அநேகரை குணமாக்குன. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டீங்க? நீங்க எங்கிட்ட நல்ல சுகத்தை வாங்கிக்கிட்டு நல்ல அற்புதத்தை பெற்றுக்கிட்டு 5 அப்ப 2 வேளை சாப்பிட்டு திடீர்னு வந்து எனக்கே எதிராக வரீங்களே. சொல்லுங்க பார்க்கலாம். துரோகி. சொல்லுங்க பார்க்கலாம். துரோகம் பண்ணவங்களை நினைச்சு அவர் என்ன பண்ணார்னா அந்த ஸ்தோத்திரம் அந்த கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நினைச்சு கூட நாம் செஞ்ச துரோகத்தை எல்லாம் அவர் மறந்து அவர் வியாகுலப்பட்டு இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார். ஆமென். 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். நாங்க ஒரே ஆள் எடுத்து படிக்கிறீங்க, மற்றவங்க என்னத்தான் பண்றீங்க? பின்னாடி படிக்குமா? படி படிங்க. துன்னானை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானா அவர் போதும். பாருங்க, யோபு சொல்றாரு, நான் எளியவனுக்காக வேதனைப்படுறேன், வியாகுலப்படுறேன். யாருக்காக வியாகுலப்பட்டாருங்க? எளியவனுக்காக வேதனை வியாகுலம் இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டார். யாருக்காக? அவருக்காகவா? எளியவர் ஆகிய சிறியவர் ஆகிய உனக்காக எனக்காக தான். அல்லேலூயா. எளியவனுக்காக. நாம கூட பாத்தீங்கன்னா வியாகுலம் எல்லாம் எதுக்குன்னா எனக்கு என் குடும்பத்துக்கு தான் வியாகுலம். எளியவனுக்காக வேதனையே கிடையாது. எப்படி தெரியுமா? நான் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், மற்றவங்களை குறித்து கவலையே பட மாட்டோம். தனக்கு ஏதாவது நேரிடுச்சுன்னா, தனக்கு நல்லது நடந்துடுச்சுன்னா நான் நல்லா இருந்த போதும். எளியவன் பக்கத்துல இப்படி இருக்கிறானே, இந்த பிரச்சனையோடு இருக்கிறானே, இவனுக்கு எதனா ஒரு தூக்கி விடுவோம், அந்த எண்ணமே கிடையாது ஜனங்களுக்கு. இன்னைக்கு உண்மையான வியாகுலம், இயேசு கிறிஸ்துனுடைய வியாகுலம் என்ன தெரியுமா? கெத்செமனேனுடைய வியாகுலம் என்ன தெரியுமா? மற்றவங்களை எளிமையானவர்களை பாடணும் இல்லையா? என்ன பாட்டு பாடணும்னு? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தினாலே ஏழையா இருந்த நம்மளை எப்படி ஆக்கிட்டாரா? செல்வந்தனாய் மாத்தி இருக்கிறார். எப்படி மாத்தி இருக்கிறார்? செல்வந்தனாய் மாத்தி இருக்கிறார். காரணம் நமக்காக வியாகுலப்பட்டு, சிறியவர்களுக்காக வியாகுலப்பட்டு நம்ம தூக்கி விட்டாரு. அப்ப யோபுடைய வாழ்க்கையில் என்னன்னா, அவருடைய வியாகுலம் என்னன்னா, எளியவர்களை பார்த்தா அவர் தூக்கி விட முயற்சி பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமெனா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 5:30. ஆ 5:30 அழகா படிக்கணுமா? தொக்கி 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 படிச்சு என்ன வேதத்தை படிக்கணும். அதுதான் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாக இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு. சொல்லுங்க போதுமா? பாருங்க, தேசத்தை பார்த்தால் அந்தகாரமும் வியாகுலம் எப்படி வரும்னா அந்தகாரத்தினால் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களா? ஆமா. இயேசு கிறிஸ்து மரித்த போது அவரை சுத்தி என்னதான் இருந்தது? அந்தகாரம் தான் இருந்தது. ஏன் அந்தகாரம் வந்து தெரியுங்களா? எல்லாருடைய பாவத்தை யார் மேல் போட்டாரு? அவர் பாவியாகல, பாவமானார். எல்லாரும் பாவத்தை அவர் மேல வச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்காக அந்த எல்லா மனுபுத்தருடைய எல்லாருடைய பாவத்தையும், இன்னிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாக பிறக்க போகிற குழந்தையுடைய பாவத்தையும்
இந்த மனு உலகத்துல எந்தெந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள், எந்த மனிதர்கள் பிறக்கிறார்களோ எல்லாருடைய பாவத்தை அவர் மேல வச்சிட்டாரு. அந்த பாவ இருள் அவரை சூழ்ந்து கொண்டது. நம்மை சூழ்ந்து கொண்டிருந்த அந்த பாவ இருள் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவ இருளினாலே என்ன வந்ததுன்னா அவருக்கு வியாகுலம் வந்தது. ஒரு அலையிலேயா சொல்லுவோமே, வியாகுலப்பட்டார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம். கெத்செமனே தோட்டத்துல அவருடைய சிந்தையில மரண திகில், மரண இருள், வியாகுலம் ஒரு பக்கத்துல. பிரைஸ்லா. அடுத்தது பாருங்க, மூணாவது காரியம் டக்குன்னு கடந்து போகலாம் சீக்கிரம். பிரைஸ்லா. ஹல்லேலூயா. மார்க் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 14:33. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும். பாருங்க, திகில் அடையவும். மூணாவது என்ன தெரியுமா? திகில். சொல்லுங்க பாக்க. இல்ல, திகில் பட்ட இந்த திகில் யாருக்கெல்லாம் பிடிச்ச திகில் பிடிச்சா என்ன தெரியுமா ஆயிடும்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளையா இருக்கும் முகம், பாத்தீங்கன்னா அப்படி கருப்பா மாறிடும். புசு 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 எப்படி எப்படி மாறிடும்? கண்ணு அப்படியே வெளியே இருக்கும். கண்ணு பார்த்தா உள்ள போயிடும், தூங்குற மாதிரியே இருக்கும். திகில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? யாருக்கெல்லாம் திகில் வந்திருக்கு? ஐடாக்கே திகில் வந்துச்சாமா? அப்புறம் சொல்லு. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, திகில் திகில் அப்படியே திகில் அவர் மேல விழுந்துச்சு. எப்படி அதை நம்ம என்ன சொல்லலாம்? எப்படி அந்த திகில் சொல்றதுன்னா, திகில் வந்துட்டாலுமே வசனத்தை எடுக்கல. பாத்தீங்கன்னா மார்க் 16:8 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எடுத்து படிக்க பார்க்கலாம். 16:8. நடுக்கமும் திகிலும் போதும். நடுக்கமும் திகிலும் பிடிச்சு, அப்படி நடுக்க திகில் வந்துருச்சுன்னா என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க? சொல்லுங்களேன். ஒரு சாட்சி கேட்டேன் நான். ஒரு சாட்சி கேட்கும் போது தேவனுடைய எப்பயுமே சபையில அந்த யூடியூப்ல சாட்சி கேட்பேன். தேவ பிள்ளைங்க யாராவது அவங்களுக்கு நன்மை ஆண்டவர் செஞ்ச சாட்சி எல்லாம் கேட்பேன். பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சாட்சி, ஊழியக்காரருடைய சாட்சி கேட்கிறேன். என்னன்னா, அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னா, சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா அவரை விட்டு இவரு பாண்டிச்சேரியில் இருக்காரு, அவங்க குஜராத்ல எங்கேயோ இருக்கிறாங்க. அம்மா அப்பாவை குறிச்சு ரொம்ப பாசமா அவர் இருந்துக்கிறாரு. சரி, இன்னைக்கு எங்க அப்பா கூட்டிட்டு போவாரு என்ன அவங்களோட கூட அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு லெட்டர் வந்துதான். என்னன்னா, இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போகலன்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு என்ன ஆயிட்டுக்குதுன்னா, சரீரத்துல டக்குன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, என்னது நடுக்கம் கிடையாது, அதுதான் நடுக்கம்னா சரீரம் முழுவதும் பாத்தீங்கன்னா அவனுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பிக்ஸ் வந்துச்சு. அப்படியே பயங்கர விழுந்து வாயில நுர தள்ளி அப்படியே என்ன பண்ணா, பயங்கர கை கால் ஒதுர ஆரம்பிச்சு. பாருங்க, அவருக்கு ஒரு திகில். என்ன திகில்? ஒரு திகில் வந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? சங்கீதம் 31:13 படிங்களேன். சங்கீதம் 31:13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறதினால். நல்ல கவனிங்க, திகில் எப்படி வருதா? எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்றதுனாலே திகில். அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திகில். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், துக்கம் என்ன? அந்த துக்கத்தின் அனுபவம் போகும்போது தான் உங்களுக்கு தெரியும். வியாகுலம்னா என்ன?
அந்த வியாகுலத்தின் அனுபவத்துல போகும்போது தான் தெரியும் அவர் நமக்கு எப்படி வியாகுலப்பட்டாருன்னு. அப்புறம் பார்த்தா திகில். இந்த திகில் எப்படி வருதுன்னா அவருக்கு விரோதமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமா ஆலோசனை பண்றான், அது கண்டு திகிலா இருக்கு. உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த திகிலுக்கு காரணம் என்னன்னா இவனுக்கு ஆலோசனை பண்ணதுதான். அதே 16 அதிகாரம் மார்க் 15:1 படிங்க. கவனிங்க, ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய், நல்லா கவனிங்க, இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவனுக்கெல்லாம் ஆலோசனை பண்றானுங்க. எப்படி இவனுக்கெல்லாம் ஆலோசனை பண்றானுங்க. இப்போ நம்ம இருக்கிறோம் திடீர்னு நமக்கு விரோதமா ஒரு சின்ன ஆலோசனை நடக்குது. ஒரு 5 பேர் ஆலோசனை பண்றாங்க, இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், கொண்டு போட்டணும் அப்படின்றதான ஒரு ஆலோசனை பண்றானுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தைரியமா இருப்போமா? சிங்கத்தை போல தைரியமா இருப்போமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவனுங்க எல்லாம் எப்ப ஆண்டவர் சின்ன அற்புதம் பண்ணாலுமே எல்லாரும் கூட்டிடுவானுங்க, ஆலோசனை பண்ண கூட்டிடுவானுங்க. ஒரு மரித்தோரை எழுப்பின உடனே ஆலோசனை பண்ண கூட்டிடுவானுங்க. பாருங்க, லூக்கா 22 அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கூட இருந்த துரோகியாகிய யூதாஸ் காரியத்தை என்ன பண்றானா, அவரை காட்டி கொடுக்கும் வகை குறித்து அவர்களோடு கூட என்ன பண்ணானா ஆலோசனை பண்ணிட்டு வந்துதான் திருவிருந்து எடுத்தா. அவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்ல மாட்டீங்களே. இந்த ஆலோசனை அவருக்கு தெரியும், துன்மார்க்கனுடைய ஆலோசனை அவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழியில் இல்லாத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆலோசனை பண்ண உடனே அவருக்குள்ள திகில் பிடித்தது, நடுக்கம் பிடித்தது, கை கால நடுங்க ஆரம்பித்து விட்டது. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையில் அந்த திகில் பிடித்த உடனே, நான் சொன்னேன் இல்லையா, அவர் தேவனாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 100% அப்படியே அவர் மனிதனாகவே இருந்து நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். அவர் அப்ப மரண திகில் அவர் மேல் வந்த உடனே ஆலோசனை பண்றாயா, நமக்கு விரோதமா ஆலோசனை பண்ணிட்டானுங்க. இந்த ஆலோசனை நம்ம என்ன கொண்டு போக போகுது? மரணத்தை நோக்கி போக போகுது. 30 வெள்ளிக்காசு கொடுத்துட்டானுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா திகில் வந்துருச்சுன்னா ஒரே வசனத்தை குறிப்பு சொல்லிட்டாக்குன்னு அப்படியே போயிடலாம். உபாகமம் புத்தகம் 28 அதிகாரம் 66 வசனம் நீங்க எடுத்து பார்த்தாதான் அந்த வசனங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். 28:66. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். திகில் என்ன தெரியுமா? இரவும் பகலும் மரண பயம். எப்போ ஜெம்சிட்டே இருக்கிறாரு, அவர் ஜெம்சிட்டே இருக்கும் போதே தெரியுது, ஐயோ இது வரானுங்க, மரணத்தை கொண்டு வர ஆட்கள் வருகிறார்கள், தடிகளோடு வரா, பட்டயத்தோடு வரா, நேசித்தவன் வரா, அற்புதத்தை பெற்றுக் கொண்டவன் வரா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியம் பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே எல்லாம் கவனிக்க, அவர் சிந்தையில தாக்கப்பட்டார். துக்கம், வியாகுலம், திகில். அல்லேலூயா. பார்த்தா அவருடைய சரீரம் முழுவதும் அதை ஆளுகை செய்தது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் சிலுவையில பட்ட பாடு. அல்லேலூயா சொல்லுவோமே, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, 4வது காரியம் பாருங்க, டக்குன்னு எடுங்க, டக்கு நம்ம கறந்து போகலாம். 40 லூக்கா 22:40-44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக
தரையிலே விழுந்தது. நாலாவது பாருங்க தேவ பிள்ளைகளே, சோத்திரம் என்னன்னா பாடு அனுபவிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. உனக்கு ஒண்ணுமே கிடையாது, சும்மா வேலைக்கு போற வேலைக்கு போறோம் வர்றோம், டிவி பார்க்கிறோம், செல்ல பார்க்கிறோம், அழகா தூங்குறோம், போறோம் வர்றோம். ஆனா என்னதான் இல்ல? என்னதான் இல்ல? ஜபதான் இல்ல. இன்னைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபித்தேன்னு சொல்ற விசுவாசி, ஒரு 10 நிமிஷம் சொல்ற ஜெபிச்சேன்ற விசுவாசி ஒண்ணு இருக்கா? எல்லாம் அனுகூலமா இருக்கு, வாய்ப்புகள் எல்லாம் சூப்பரா இருக்கு, 3 வேளை சாப்பாடு அழகா சாப்பிடுறோம், வேலை நல்ல வேலை, நல்ல உட, நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே சுகமா இருக்கிறோம். ஆனா ஜபத்துக்கு தான் நமக்கு இல்ல இடம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணாரு? அருமையானவர்களே, அந்த துக்கத்தை மேற்கொள்ள, இந்த வியாகுலத்தை மேற்கொள்ள, அந்த திகிலை மேற்கொள்ள அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரே ஒரு பலன், ஜபம். சொல்லுங்க, ஜபம். ஜபம். இன்னைக்கு நல்ல கனவு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? எப்படியா பிரச்சனை தீருங்க? ஒரு நாளும் தீராது. சும்மா உட்கார்ந்துட்டு தூங்கிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு செல்ல பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து பிரச்சனை தீரவே தீராது. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா நீ ஜெபம் பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணிதான் ஆகணும்? நான் வந்துட்டேன், நான் ஜெபம் பண்றேன், நான் அப்படியே போறேன், ஆண்டவர் பார்த்து ஆராதிச்சுட்டேன். இது ஆராதனை. தேவன் உனக்கு ஒரு வாரம் முழுவதும் செஞ்ச நன்மைக்காக நீ என்ன பண்ற? போகல வரத்துல பாதுகாத்தாரு, அதுவே நம்ம துதிக்கிறது கிடையாது ஆண்டவரை. அப்ப என்ன பண்ணனா, தேவ பிள்ளைகளே ஜெபிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஜெபிக்கணும். அவர் ஜெபித்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன? உடல் முழுவதும் ஆல்ரெடி கிழிக்கப்பட்டாச்சு. எங்க சுகர் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்? ஒரு குத்துனா உடனே ரத்தம் வந்துட்டா, போற இடத்துலாம் சுகர் டெஸ்ட் பண்ணுமான்னா நறுக்குன்னு குத்துது, சுருக்குன்னு வலிக்குது நமக்கு. அந்த கேப், அந்த சின்ன ஒரு குத்துனா என்ன பண்ண முடியல, ரத்தம் வரல. ஆனா கொஞ்சம் என்ன பண்ண, அமுக்குனாதான் ரத்தம் வருது. அப்படின்னா அந்த ஓட்ட பெருசாக்குனாதான். அப்படின்னா அவர் குத்து, ஒவ்வொரு அந்த திகிலும், ஒவ்வொரு துக்கமும், ஒவ்வொரு வியாகுலமும் அவருடைய ஜெபங்கள் மாறின உடனே அந்த ஜெபத்தினுடைய விளைவு அவருடைய சரீரம் அப்படி கிழிக்கப்பட்டது, குத்தப்பட்டது. என்ன பண்ணப்பட்டது? சொல்லுங்கப்பா. ஒரு சின்ன ப்ராப்ளம் கட். என்ன கட்? கம்பர கட், ஜப வீட்டு ஒழிச்சு கட்டு. ஒரு சின்ன ஜபம், சின்ன பிரச்சனை சோர்ந்து போய் மூளையில முக்காடு போட்டு படுத்துக்கிறோம். நான் ஒரு காரியம் சொல்ற பாருங்க, ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருந்தாலும் ஜபம், துக்கமா இருந்தாலும் ஜபம், கொடுத்தாலும் ஜபம், கொடாவிட்டாலும் ஜபம், சாப்பிட்டாலும் ஜபம், சாப்பிடாவிட்டாலும் ஜபம். சாப்பிட்டு ஜெபிக்கிற விசுவாசியை காட்டிலும் சாப்பாடு இல்லாம ஜெபிக்கிற விசுவாசி நல்ல விசுவாசி, வல்ல விசுவாசி. சாப்பிடாமனா என்ன சொல்லுவாங்க? நான் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்கேன், அது சொல்ல, அந்த விசுவாசி சொல்ல, அது அந்த விசுவாசி வேணாம். ஆண்டவருக்காக ஒருவேளை சாப்பாடு என்னால எனக்கு கிடைக்கல, சாப்பாடு முள்ள இருக்கிற பாருங்க, அப்ப ஜெபிக்க. அதான் அப்ப என்ன தெரியுமா, அந்த ஜெபமானது என்ன பண்ணனா, நிறைய சாப்பாடு கொண்டு வந்துடும். சாப்பாடு சொன்னதா கொஞ்சம் நல்லா இருக்கும். இட்லியை கொண்டு வந்துடும், நிறைய இட்லி தோசையை கொண்டு வரும், பூரியை கொண்டு வரும், பிரியாணியை கொண்டு வரும். அல்லேலூயா. இங்க பாருங்க அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். எப்படி ஜெபிச்சாரா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எப்படி ஜெபிச்சாராம் பாருங்க. இப்ப அவர் 5:7 எப்படி டக்குனு எடுங்கம்மா, பின்னாடி எடுங்க, முன்னாடி எடுங்க, நடுவில் எடுங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க
வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து போதுமா பாருங்க, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிச்சாரா? எப்படி ஜெபிச்சாரா? பிதாவே, இப்பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஒரு பக்கம் குப்பு குப்புன்னு ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என்னை பாத்திரம் நீங்கட்டும் ஆண்டவரே. சத்த பலத்த சத்தமாய் ஜெபித்தாராம். என்ன அந்த சத்தத்தினால என்ன நடந்திருக்குல்ல? நம்மால பாத்தீங்கன்னா அவர் பலத்த சத்தத்துல ஜெபிக்கிறார், இவனுக்கு பலத்த தூக்கம். அவர் பலமா சத்தமா ஜெபிக்கிறார், பிதாவே. சத்தமா கத்தலால, ரொம்ப இதெல்லாம் கத்த கூடாது, அதனாலதான் அமைதியா இருக்கிறார். பிதாவே கத்துறாரு. ஆனா இவனுங்க எல்லாம் பண்ண சும்மா அழகா தூங்குறானுங்க. எப்படிதான் இவனுங்களுக்கு தூக்கம் வருது தெரியல. எவ்வளவு பிரச்சனை இருக்கு சபையில, குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆனா தூங்கு பாடுறா, எப்படிதான் தூங்குறான்னு தெரியல. எவ்வளவு காரியம் விடுதலை வேணும், எத்தனையோ அற்புதங்கள் நடக்கணும், எத்தனையோ மாற்றம் வரணும் குடும்பத்துல, எவ்வளவு காரியம் நடக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா தூங்குறோம், நல்லா தூங்குறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அருமையானவர்களே, அப்படி யோசிச்சிருக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் படிங்க. டக்குன்னு அடுத்த குறிப்பு சொல்லி என்ன கடந்து போலாம். 43, லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே கஷ்டம், துன்பம், தோல்வி, போராட்டம் இவையெல்லாம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பிதாவே, இயேசுவே எனக்கு இறைவன் சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார், ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, அவர் ரத்தத்தை சிந்த ஆரம்பிச்சிட்டார். சரீரம் முழுவதும் பயங்கர வேதனை, ஸ்தோத்திர ஊசி குத்துறது போல இருக்கு. ஏங்க நான் ஒரு காரியம் சொல்ற பாருங்க, இப்போ நம்ம வெயில் காலம் பயங்கர பேர் ஊத்தும். ஆனா நம்ம ரத்தம் எப்படி வரும்? ரத்தம் எப்படி வரும்? ரத்தம் அடிப்பட்டா வரும், சொட்டு வேர்வை அப்படி அதை தான் பார்க்கணும். புத்தனா தானே வருங்க. அந்த வேதனையோடு போய் அந்த ரத்தத்தோடு போய் பேதுரை பார்க்கிறாரு, நம்ம 3 பேரையும் பார்க்கிறாரு. அப்பா என் கூட ஜெபம் பண்ண பார்க்கறானுங்க. ஆண்டவருடைய ட்ரெஸ் இப்படி இருந்தது, இப்ப மாறிச்சு, கலர் மாறிச்சு. என்ன ஆச்சு? போய் ட்ரெஸ் மாத்தின்னு வந்தாரா? என்ன கலரா மாறிச்சு? சோப்பு கலரா மாறிச்சு. அவருடைய கலரை மாறி இருக்க. என்ன நடந்தது, ஏது நடந்தது, அதை குறித்து யோசிக்கல. நம்ம வேற யோசிக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும் யோசிக்கிறது இல்லை. அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாரு. பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதனையே அனுப்பி அவரை பலப்படுத்திருப்பாரு. அப்படி யோசிச்சிருக்கிறேன். கவனிங்க, சொல்லி முடிக்க போறேன். ஏன் நம்மெல்லாம் இவ்வளவு பண்ற, தூதனை அனுப்ப மாட்டேற, யாருக்கு அனுப்பல, இவருக்கு மட்டும் ஏன் அனுப்பினாருன்னு யோசித்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அவர் பட்ட கஷ்டம் முழு உலகத்துக்காக கஷ்டப்பட்ட கஷ்டம். முழு உலகத்துடைய பாவத்தையும் துக்கத்தையும் வியாகுலத்தையும் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமத்தினபடினாலே அவர் பட்ட கஷ்டம் எல்லாருடைய கஷ்டமாக இருந்தது. அதுல சின்ன ஒரு கஷ்டம் கூட, ஒருவேளை இதுல
ரத்தம் என்று போட்டிருக்கலாம், துக்கம் என்று போட்டிருக்கலாம், வியாகுலம் என்று போட்டிருக்கலாம், எல்லா திகில் என்று போட்டிருக்கலாம். எல்லாருடைய திகிலையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லாருடைய துக்கத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லாருடைய வியாகுலத்தையும் ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, அவருக்கு ஒரு ஒத்தாசை அனுப்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகியனால அவர் என்ன பண்ணார்? தம்முடைய தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். உனக்காக நல்ல காரியத்தை வச்சிருக்காருப்பா. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் பாடு, படுங்க. இதான் என் அம்சாரு. அல்லேலூயா. துக்கம் வருது உனக்கு, பரவாயில்ல, அனுபவிங்க. பலப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில என்ன பாடு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், அல்லேலூயா, நமக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு மாற்றம் இருக்கு. அல்லேலூயா. உண்மையாகவே நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நமக்கு வருகிற பாடு எல்லாம் அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த துக்கம் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய துக்கம், மரண துக்கங்கள் நம்மை வந்து ஆழ்த்தும் போது ஆண்டவர் கைவிட மாட்டார். வியாகுலப்பட்டு கண்ணீர் சிந்தி கதறி ஆடும் போது, ஐயோ அடுத்தது வாழ்க்கையே இல்லை என்று துடிச்சு கொண்டு இருக்கும் போது ஒரு புது நம்பிக்கை கொடுத்து நம்மை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அங்கே சுமந்தார். ஒரே ஒரு மனிதன் உலகத்துள்ள சகல பல கோடி மக்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்தார். அல்லேலூயா. அது அந்த ஒரே சரீரத்தினுடைய ரத்தம், முழு ரத்தமும் சகல பல கோடி மக்களுடைய பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? ஊக்கமா ஜெபித்தாரு. விடாதீங்க, விடாதீங்க, அவரை பின்பற்றுங்க. பிரச்சனையா, துன்பமா, விடாதீங்க, விட்டீங்க. இயேசுவை என் வாழ்க்கை இந்த காரியத்தை மாற்றுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த காரியம் இருக்கிறது, கிரியை செய்யும். கர்த்தர் நிச்சயமா ஒத்தாசை அனுப்புவார். சும்மா ஆண்டவர் குறை சொல்லக்கூடாதப்பா. ஆண்டவருக்காக நில்லுங்க. என்ன கஷ்டம் மாற்றம் நில்லுங்க, கைவிட மாட்டார். என்ன போராட்டம் உன்னை கைவிடவே மாட்டார். அவரை காட்டிலும் உனக்கு வரப்போறதே கிடையாது சொல்லுவாங்க. சரி வேணா. அதனால நாலாவது என்ன பண்ணினார்னா ஜெபம் பண்ணார். சொல்லுங்க. இவ்வளோ பாடுகளிலும் சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ பிரச்சனை கூட தூங்குறான் பாடுறா, அது தூங்குண்டு. இவ்வளோ ஆடு பாடு, அதுதான் நாம. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் ஜெபம் பண்றார் பாடுறா, அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமே. எப்படிதான் இந்த ஐஸ் மாதிரி. ஓகே, கடைசியான சொல்லி முடிச்சிடாது. யோவான் 18:10 கடைசி முடிச்சிடுறாரு. யோவான் 18:10. வேலைக்காரனுடைய காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். போது பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க இந்த இடத்துல மல்கூஸ் என்ன பண்றான்? பேதுரு வெட்டுறான், காதை வெட்டிடுறான். அல்லேலூயா. காதை வெட்டின உடனே என்ன நடந்தது தெரியுமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வெற்ற சம்பவம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசானுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்போது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவன் காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்து. என்ன தெரியுமா?
இயேசு கிறிஸ்து ஏற்கனவே துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, மரண திகழ்ல இருக்காரு. இப்ப சரீரம் முழுவதும் ரத்தமா நிறைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பேதுரு என்ன பண்றான்னு சொன்னா, அவர் பிடிக்க வந்த போது அன்பின் மிகுதியினால காதை வெட்டின உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த காதை மறுபடியும் ஓட்ட வைக்கிறார். முன்ன காதை மாதிரியே ஓட்ட வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கெத்செமனே தோட்டத்துல பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு, வேதனையோடு இருக்கிறார், ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறாரு, அவருடைய வேதனை மிகுதியா இருக்கு. இப்ப என்ன பண்றான்னு சொன்னா, அவரை பிடிக்க வந்தவன், அவர் அவரோடு கூட ஜெபிக்க வந்தவன் கிடையாது, அவரை நேசிச்சவன் கிடையாது, அவர் பிடிக்க வந்தவன் முக்கியமான ஆளதான் என்ன பண்ணாரு, ஒரு போடு போட்டான். இப்ப நமக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் கிரியை செஞ்சா என்ன பண்ணுவோம்னு சொன்னா, சோத்திரம் முக்கியமான ஆள் அவனை போடு, அவனை திட்டு, அவனை என்ன பண்ணு, அவனை 2 தட்டு. அப்ப எல்லாரும் அடங்கிடுவாங்க. இப்ப முக்கியமான ஆள் ஒரு போட்ட உடனே காது தனியா விழுது. அந்த காது எடுத்து என்ன பண்றாருன்னா அப்படியே ஒட்ட வச்சிருது. கிறிஸ்தவம் சிலுவைன்னா அதுதான். சொல்லுங்க போல, சிலுவைன்னா அதுதான். சொல்லுங்க போல, சிலுவைன்னா அதுதான். சொல்லுங்க பார்க்கலாம், சிலுவைன்னா காதை ஓட்ட வைக்கணும். என்ன பண்ணணும்? காதை ஓட்ட வைக்கணும். யாருடைய காதை ஓட்ட வைக்கணும் சொல்லுங்க? அவர் பிடிக்க வந்தவன், அவரை கொல்ல வந்தவன், அவரை ஸ்தோத்திரம் அடிக்க வந்தவன் காதை ஓட்ட. அதுக்கப்புறம் அவன் அடிச்சிருப்பானா? சொல்லுங்கப்பா, அடிச்சிருப்பானா? அடிச்சில. சரித்திரத்துல சொல்லப்படும் மல்கூஸ் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய ஆளா ஊழியக்காரர் இருந்திருக்கிறான். ஆண்டவருக்கு விரோதமா எவன்லாம் செஞ்சானா அவன்லாம் ஆண்டு தொட்டு அவனெல்லாம் ஊழியக்காரன் மாத்தி இருக்கிறார். பரபாஸ்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனை ஊழியக்காரனா மாத்தி இருக்கிறார். இயேசுக்கு பதில் விருதுனாக்குனார்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எடுத்தபடி 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வையப்படும் போது மறுவரையில, பாடுபடும் போது பயமுறுத்தல. என் காதை தானே உடைச்ச, என் காதை தானே வெட்டின, இந்த 2 காது இல்லாம பண்ணிடுறேன் பாரு. தெரியாது உனக்கு? தெரியாது உனக்கு? உங்களை இல்ல பிரதர், பயங்கரம் பாவம் ஏற்கனவே பேசிட்டு யார சொல்ல என் காதை வெட்டின. நான் எவ்வளவு பேர் காதை கொடுத்துருக்கிறேன், எத்தனை பேர் காதை சுகமாக்குனேன். என்னதானே பத்தியா, உன்னை வெட்டிட்டார் பத்தியா. அப்புறம் உடனே ஆண்டவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு பாரு. ஒண்ணும் கிடையாது. சிலுவையில அவன் சொல்லு, அவர் அதை பண்ணார் இதை பண்ணாருலாம் கிடையாது. அவர் பாடுபடும் போது ஸ்தோத்திரம் யாரையும் பாடுபடுத்தல. ஒரு சிலர் பார்த்துருக்கிறேன், நானே கூட சரி, எனக்கு எதனா ஒரு பிரச்சனை, என் மனைவி படுத்துற பாடுபாடு, என் மகனை படுத்துற பாடுபாடு, மகளை படுத்துற பாடுபாடு, விசுவாசிய படுத்துற பாடுபாடு, சக விசுவாசிய படுத்துற பாடு, எல்லாரும் நோண்டி நொங்கு எடுத்துருவோம். ஏன் என்ன கவனிக்கல, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் சூழ்நிலை, எனக்கு எப்படி சொல்லி 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 இவங்களுக்கு இருக்கிற பாடெல்லாம் அவங்க மேல செலுத்தி குடும்பத்தையே ரணகலமாக்கிடுவாங்க. ஆனா இவர் என்ன தெரியுமாட்டாரு, தன் பாடு தன்னோட இருக்கட்டும், மற்றவங்க பாடுபடக்கூடாது. இவனை சுகமாக்கி சோதரை இவனை நல்லாக்கணும். இவன் பாடுபடக்கூடாது, ஒற்றை காத உடையவனா இருக்கக்கூடாது. எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒற்றை காதனே ஒற்றை காதனே என்று. உங்களுக்கு ஒரு நாளும் உம்மண்டா இருப்பீங்க தவிர சிரிப்பு என்பது சிறியும் இல்லை. அல்லேலூயா. சிரிப்பு வந்து சுழியும் இல்லை உங்களுக்கு. முன்னா அம்முஞ்சிங்களா? சும்மா இதையும் சும்மா சொன்ன அதை சொல்ல சிரிப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்களா கடைசியா. அதனால நான் சொல்றது என்னன்னா, தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த காதை வெட்டினவன் என்ன பண்ணாரு கண்டுபிடிச்சிங்களா? ஒரு மிட்டு தான் நான் சொன்னேன்,
கெத்செமனே தோட்டத்துல சொல்லுங்க, நன்மை செய்தார். சொல்லுங்க, நன்மை செய்தா, நன்மை செய்தா, நன்மை செய்தா. சொல்லுங்க, பாடுபடும் போது எனக்கே பிரச்சனை, நானே போராட்டம், எனக்கே நல்லதில்லை. நீ உலகத்தை சொல்லலாம், ஆனா கிறிஸ்தவ நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது, எனக்கே பிரச்சனை சொல்லக்கூடாது. நீங்க சொல்லவே கூடாது, எனக்கு பிரச்சனை, என் வாழ்க்கையில பிரச்சனை, நானே மாறல எப்படின்னு சொல்லவே கூடாது. உன்னை ஆண்டவர் நிர்ணயிச்சிருக்கு தெரியுமா? உன்னை மற்றவங்களுக்கு ஆறுதலா மாற்றமா தான் இருக்கணும். சொல்லுங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கணும். நீ கிறிஸ்தவனா என்ன பண்ணிக்கிற? இன்னைக்கு ஏன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாம இல்லைன்னா, விட்ட ஒண்ணும் இல்லைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, சோத்திரம் நானே ஒண்ணு இல்லை, மற்றவங்க என் மூலமா. உங்ககிட்ட வல்லமை இருக்கு, ஜெபம் இருக்கு, வேத வசனம் இருக்கு, நீ சொல்லலாம். சொல்லுங்க, நன்மை செய்யணும். சொல்லுங்க, நன்மை செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. கடைசி சொல்லுங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்துல துக்கம் அடைந்தார், மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இரண்டாவது வியாகுலப்பட்டார். மூணாவது திகில் அடைந்தார். நாலாவது சவம் பண்ணார். அஞ்சாவது சிலுவையிலே நன்மை செய்தார். கெத்செமனே தோட்டத்துல இவரே பாடு, ஸ்தோத்திரம், இவர் போய் மற்றவங்க நன்மை செய்யறார். சொல்லுங்க, இதுதான் கிறிஸ்தவம். சொல்லுங்க, இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இந்த ஆளுதான் கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியும் தவிர, ஸ்தோத்திரம், எனக்கே பிரச்சனை சொல்லி வழி விலகினா அந்த ரெண்டு பேரை போல வழிகள் அவங்களால ஒண்ணுமே நடக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துல நமக்கு செய்த அந்த கிருபைக்காக எல்லாரும் எழுந்து நின்று நம்ம நன்றி சொல்லாம ஒரு நிமிஷம், ஆண்டவரே எங்களுக்காக துக்கப்பட்டீரப்பா. சொல்லுங்க, துக்கப்பட்டீங்களே, எனக்காக வியாகுலப்பட்டீங்களே, எங்களுக்காக திகில் அடைஞ்சுங்களே, எங்களுக்காக ஜெபி